முதல்வரின் ஒற்றை வரி பாராட்டில் எழுந்து நின்று நெகிழ்ச்சியான நடிகர் சத்யராஜ். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் தொடங்கி வைக்கப்பட்ட முத்தமிழ் பேரவையின் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம், இசை விழா, விருதுகள் வழங்கும் விழா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நடிகர் சத்யராஜுக்கு கலைஞர் விருது, திருப்பாம்புரம் TKS மீனாட்சி சுந்தரத்துக்கு ராஜரத்னா விருது, கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினிக்கு இயல் செல்வம் விருது, முனைவர் காயத்ரி கிருஷுக்கு இசை செல்வம் விருது, திருக்கடையூர் TS உமாசங்கருக்கு நாதஸ்வர செல்வம் விருது, சுவாமிமலை சி குருநாதனுக்கு தவில் செல்வம் விருது, முனைவர் தி சோமசுந்தரத்துக்கு கிராமிய கலை செல்வம் விருது, பார்வதி ரவி கண்டசாலாவுக்கு நாட்டிய செல்வம் விருது ஆகியவற்றை வழங்கி கௌரவித்தார். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர், முத்தமிழ் பேரவை தொடங்கிய காலத்திலிருந்து ஆண்டுதோறும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நேரத்தை ஒதுக்கி தனது கடமையாக கருதி கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கியவர் என குறிப்பிட்டார். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்பது நம் முழக்கம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். கலைஞருடைய விருது முதலாக இந்த முத்தமிழ் அமைப்பின் சார்பில் தரப்படுவது யாருக்கு என்று கேட்டால், புரட்சி தமிழன் நம்முடைய சத்யராஜ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் மிக மிக தகுதி வாய்ந்தவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார், அதை பெறுவதில் நான் பெருமைப்படுகிறேன், உங்களுக்கு வழங்குவதிலே நான் பெருமைப்படுகிறேன். அதுதான் உண்மை. கலைஞருடைய கனதரிக்கக்கூடிய வசனத்தை பேசி நடித்தவர், தந்தை பெரியாராகவே வாழ்ந்து காட்டியவர். ஆகவே அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் பேசினாலும் இசைநயம் அதில் இருக்கும். அவர் எழுதினதை வாசிச்சால இசை போல இருக்கும். தலைவர் கலைஞருடைய மனோகர வசனம் எப்படி இசை வடிவமா இருக்குன்னு என்னுடைய மகள் செந்தாமரையுடைய நாட்டிய அரங்கேற்று விழாவில் இசைஞானி இளையராஜா அவர்கள் பாடியே காமிச்சார். பொதுக்கூட்ட மேடைகளில் தலைவர் கலைஞர் உணர்ச்சிகரமாக பேசுறத பார்க்கும்போது நாடக தமிழை நேரில் பார்க்கலாம். இப்படி முத்தமிழாக வாழ்ந்தவர் தலைவர் கலைஞர். முத்தமிழுக்கு இலக்கணமாக விருது பெற்ற நீங்கள் எல்லாரும் உங்களைப் போல பல திறமைசாலிகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.